أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح الحمد لله اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصية بيدك ماض في حكمك عدل في قضاءك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن الربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهب همي يا الله يا رب يا رحمن يا رحيم யா அல்லாஹ் உன்னுடைய வேதத்தை எங்கள் உள்ளத்தில் வசந்தமாக்கு யா அல்லாஹ் எங்கள் பார்வையின் ஒளியாக ஆக்கித்தா யா அல்லாஹ் எங்கள் கவலையெல்லாம் போக்கி எங்கள் துக்கத்தை எல்லாம் அகற்றி எங்கள் அனைவருக்கும் உன்னுடைய அற்கிருபை ரஹ்மத் செய்வாயாக யா அல்லாஹ் யா அல்லாஹ் உன்னுடைய வசனங்களை ஆய்வு செய்ய சொல்லி நீதான் சொல்லியிருக்க ரப்பே அதுல ஒரு பகுதியா ஒன்னே ஒண்ணு நாங்க எடுத்திருக்கோம் யா அல்லாஹ் அதுல இருந்து எங்களுக்கு புரிந்துணர்வையும் யா அல்லாஹ் அழகான படிப்பினைகளையும் தந்து யா அல்லாஹ் அந்த ஆய்வின் மூலம் உனக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாக உன்னை போற்றி புகழக்கூடியவர்களாக ஈமானின் உறுதி உள்ளவர்களாக இந்த செய்தியை பெற மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய மக்களாகவும் உன்னுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி வை யா அல்லாஹ் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். ஓகே, இப்போ நம்ம தொடர்ந்து ததாபுர கிளாஸ் பார்த்து வரோம். நம்ம ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து லாஸ்டா நம்ம பார்த்த வரைக்கும் இருக்கிறத கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து போகலாம். இப்போ நம்ம பார்த்து வர்ற வசனம் சூரத்துல் ஆல இம்ரான்ல 190வது வசனம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن في خلق السماوات والأرض واختلاف الليل والنهار لآيات لأولي الألباب. திண்ணமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஒழுங்கமைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு பல சான்றுகள் உள்ளன. இத பத்திய கேள்வி கேட்டோம். வானங்கள் எப்படி இருக்கும், அதோடைய ஒழுங்கமைப்பு அல்லாஹ் எப்படி பண்ணியிருக்கான், பூமினா எப்படி இருக்கும், அதோடைய ஒழுங்கமைப்பு எப்படி இருக்கும், இரவு பகல் மாறி மாறி வர்றதுன்னா என்ன, அப்புறம் அறிவுடையோர். இப்ப நம்ம அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால வானத்தை பத்திய அறிவை ஓரளவுக்கு பெற்றுக்கிட்டோம் தானே. அல்லாஹ்வுடைய சான்ற அது மூலமா நம்மளால உணர முடியுது. அவனை அல்ஹம்துலில்லாஹ் நிறைய நம்மளால புகழ முடியுது. இப்ப ஏற்கனவே நம்ம வானத்தை பத்தி பார்த்ததுதான், ஜஸ்ட் உங்களுக்கு ரிமைண்ட் பண்றதுக்காக பார்த்ததே கொஞ்சம் ஃபாஸ்டா பார்த்துட்டு போவோம். ஸோ வானம்னா என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம். வானங்கிறது ஒரு வளிமண்டலம். அது வாயுவால் ஆனது. நைட்ரஜன், ஆக்சிஜன் இன்னும் பல வாயுக்கள் சேர்ந்து உருவானதுதான் வளிமண்டலம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் வானத்துல என்னென்னலாம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். வாயுமண்டலம், மேகங்கள், சூரியன் மற்றும் சந்திரன், நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள், இப்படி பல வகையான விஷயங்கள் இருக்குது. அப்புறம் வானையே நீல நிறமா தெரியுது அப்படின்னு பார்த்தோம். அதுலதான் அந்த ரேலி சிதறல் அப்படிங்கிறதும் சூரியனுடைய ஒளி பட்டு அது 7 நிறங்களா பிரியுது. அதுல குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிறம் அதிகமா வானத்துல சிதறி இருக்கிறதுனால நம்மளுக்கு வானம் நீல நிறமா தெரியுது அப்படிங்கிறதையும், மனிதனுடைய கண்களுக்கு அதிகமா உணரக்கூடியது அந்த நீல நிறம், பச்சை, அந்த மாதிரி அலைநீளங்களை நம்மளால அதிகமா உணர முடியுங்கிறதையும் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கப்புறம் சூரியன் உதய நேரத்திலையும் சூரிய அஸ்தமன நேரத்திலையும் ஏன் வானம் வேற வேற கலரா இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கும் இந்த ரேலி சிதறல் தான் காரணம். சூரிய சாய்ந்து இருக்கிறனால அந்த சூரிய ஒளி நம்மளுடைய கண்களுக்கு வந்தடைகிறதுக்கு போது அந்த நீல அலை நீளங்கள் தான் நம்மளுடைய கண்களை வந்தடையுது. குறுகிய அலைநீளம் கொண்ட நீல நிறம் சிதறிடுது. ஸோ அதனால நம்ம கண்களுக்கு தெரியல. ஸோ அதிகமா இருக்கிற அந்த நீண்ட அலைநீளங்கள் கொண்ட ரெட், ஆரஞ்சு, எல்லோ அதுதான் நம்ம கண்ணுக்கு
தெரியுது. சஹப்பாவோ நம்ம சூரிய உதய நேரத்துலயும் பார்க்கலாம், அஸ்தமன நேரங்கள்லயுமே நம்மளுக்கு வானம் சிகப்பா, ஆரஞ்சா, எல்லோவா தெரியறத பார்க்க முடியும். அப்புறம் வானம் ஏன் கருப்பா தெரியுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். சூரிய ஒளி இல்லாம இருக்கறனால வானம் கருப்பா தெரியுது. ஆனா அந்த கருப்பான வானத்துல நம்மளால நட்சத்திரங்கள், சந்திரன், கிரகங்கள் இதெல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் நம்ம வானத்துடைய அடுக்குகளை பத்தி பார்த்தோம். அல்லாஹ் வந்து வானத்துடைய ஒழுங்கமைப்பை பத்தி பேசுறான் அப்படிங்கறனால இன்னும் கொஞ்சம் வானத்தை பத்தி நம்ம டீப்பா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வானத்துல 5 வகையான அடுக்கு இருக்கு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். இது ஒவ்வொன்றையும் பத்தி நம்ம அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்த்தோம். ஒவ்வொன்றும் வந்து அதனுடைய வெப்ப நிலைகளை பொறுத்து பிரிச்சிருக்காங்க. மேல போக போக ஆரம்பத்துல குளிரா இருக்கும். அப்புறம் நீங்க தொடர்ந்து இன்னும் மேல போயிட்டே இருக்கும்போது சூரியனுக்கு பக்கத்துல வர்றனால அந்த ஒவ்வொரு லேயரும் சூடா வெப்பம் அதிகமாக ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தன்மைகள் இருக்குங்கிறத பத்தியும் நம்ம பார்த்தோம். அப்புறம் வானம் ஏன் மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். சம்மரைஸ் பண்றதுக்காக நம்மளுக்கு உயிர் வாழ்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் வானத்துல இருந்தா கிடைக்குது. அதே மாதிரி அந்த வானத்துல இருக்க லேயர்ஸ் எல்லாம் நம்மள புற ஊதா கதிர்கள்ல இருந்து நம்மளை பாதுகாக்குது. அது இல்லாம மழை, வானிலை, காற்று இதெல்லாமே நம்மளுக்கு வானத்து மூலமா தான் கிடைக்குது. நம்மளுடைய ஆர்வம், நம்மளுடைய கற்பனை அதெல்லாம் வளர்றதுக்கும் நம்மளுக்கு வானம் மிகப்பெரிய ஒரு அழகான படைப்பா அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம வானத்துல இருந்து நம்ம என்ன படிப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கறத பத்தி எனக்கு தோணுன ஒரு சில சிந்தனைகளை நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிட்டேன். அல்லாஹ் வந்து பல விஷயத்த படைச்சிருக்கான். அதுல நம்ம வானத்தை பத்தி மட்டும் பார்த்து அதை புரிஞ்சுக்கிட்டோம். அது மூலமா அல்லாஹ் எவ்வளவு சக்தி வாய்ந்தவன், நுணுக்கமானவன் அப்படிங்கறத நம்ம அறிஞ்சுக்கிட்டோம். அவன் சக்தி வாய்ந்தவன், நுணுக்கமானவன் அப்படிங்கறத தெரிஞ்சது மூலமா நம்மளோட அல்லாட்ட துவா செய்யும் போது நம்மளோட உள்ளத்துல அவனுடைய சக்தியை புரிஞ்சு அல்லாஹ் என்னுடைய தேவைகளை நிறைவேற்ற வைப்பாக அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறதுக்கு இந்த அறிவு சிந்தனை நம்மளுக்கு உதவுது அப்படிங்கறத பார்த்தோம். அது இல்லாம அல்லாஹ்வுடைய படைப்பை உணர்ந்து நம்ம உள்ளுணர்வோட அவனை துதிக்கிறதுக்கு சுப்ஹான் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் அக்பர் சொல்றதுக்கு நம்மளுக்கு இந்த அறிவு உதவுதுன்னு பார்த்தோம். அல்லாஹ் சொல்றான் தானே இந்த ஆயத்துல 3வது அத்தியாயத்துல 190வது வசனத்துல அறிவுடையோருக்கு சான்றுகள் இருக்குது அப்படின்ட்டு. சோ அந்த அறிவு நம்மளுக்கு இருக்கும் போது அவனுடைய அந்த சான்றுகளை உணர்ந்து நம்ம அவனை வந்து துதிக்கிறதுக்கு இந்த விஷயங்கள் உதவுது. அல்ஹம்துலில்லாஹ். அது இல்லாம இன்னொரு வகையான சிந்தனை என்ன சொன்னான்னா, நம்ம வானத்தை பார்க்கும் போதெல்லாம் படைப்பாளன் ஒருவன் இருக்கிறான். இது சும்மா திடீர்னு வந்து அது உருவாகி வரல. படைப்பாளன் ஒருவன் இருக்கான், அதை அவன் நிர்வகிக்கிறான். அவன் வந்து நம்ம மீது அக்கறை கொண்ட படைப்பாளனா இருக்கான். அதனாலதான் நம்மளுக்கு தேவையான ஆக்சிஜன், நம்மளுக்கு தேவையான நீராவி, அது மட்டும் இல்லாம புற ஊதா கதிர்கள் இருந்து நம்மளை வந்து தாக்காம இருக்கிறதுக்காக ஓசோன் அடுக்கு, சூரியனுடைய அந்த வெப்பம் நம்மளை தாக்காம இருக்கிறதுக்காக பல வகையான அடுக்குகளை வச்சு நம்மள அல்லாஹ் படைச்சிருக்கான் அப்படிங்கிறத பார்த்தோம். சோ இப்படிப்பட்ட நம்ம மீது அக்கறை கொண்ட அல்லாவுக்கு நம்ம அவனுடைய கட்டளைக்கு எப்படி கீழ்ப்படியாம வாழ்றது. சோ நம்ம வானத்தை பார்க்கும் போதெல்லாம் நம்ம அல்லாவை புகழணும். அது வந்து நம்ம அல்லாவுக்கு பயந்து வாழணும், அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு வாழணும், அல்லாவின் மீது கீழ்ப்படிந்து நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்கு வானம் தொடர்ந்து நினைவூட்டுது அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வானத்தை பத்தி பார்த்ததுல சிந்தனைகளுக்கு எனக்கு தோன்றன ஒரு சில விஷயத்த நான் ஷேர் பண்ண மாதிரி வேற யாருக்கும் நான் சொல்லாத வேற எது சிந்தனைகள் இருந்தா ஷேர் பண்ணலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 190வது வசனம் 3வது அத்தியாயம் நிச்சயமாக ஃபீ ஹல்கி சமாவாத்தி படைப்புல அல்லாஹ் தஆலா சொல்றான். சமாவாத் வானம், அப்புறம் பூமி, அப்புறம் வஹ்திலாஃபில் லைலி வன்னஹாரி அந்த படைக்கப்பட்டதுல அதோட ஒழுங்கமை, அப்புறம் தான் வந்து இரவு பகல். இதுல அறிவுடையவர்களுக்கு நல்ல அழகான சான்று இருக்குங்கிறான். ஒரு வசனத்துல இன்னும் ஆய்வு செஞ்சு பண்ணி முடிக்க முடியல. இன்னும் போய்க்கிட்டே இருக்குண்டா. எத்தனை வசனத்தை சிந்திக்க சொல்றான். சுப்ஹானல்லாஹ். ஓகே, இப்ப அதுக்கப்புறம் மேகத்தை பத்தி நம்ம லாஸ்ட் லெசன்ல பார்த்தோம். மேகம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். மேகங்கிறது பெரிய நீர்த்துளிகளாலையும் பெரிய பனிக்கட்டிகளாலையும் ஆனது. அது எப்படி மேகம் உருவாகுது அப்படின்னா, சூரியன் வந்து ஆறுகள், ஏரிகள், கடல்கள் இருக்க தண்ணியை சூடாக்கி அந்த நீர் வந்து நீராவியா மாறி அது வானத்தை நோக்கி போகுது. போகும்போது அந்த நீராவி மீண்டும் சிறு துளிகளா மாறுது. அந்த சிறு துளிகள் எல்லாம் சேரும் போது ஒரு மேகம் உருவாகுது. இப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் மேகம் ஏன் வெள்ளையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்.
அப்ப மேகம் ஏன் வெள்ளையா இருக்குன்னா சூரிய ஒளி வெள்ளையா இருக்கிறதுனால மேகம் வெண்மையா இருக்குது. ஒரு மேகத்தின் வழியாக ஒளி செல்லும் போது அந்த வானத்தில் இருக்கும் வளிமண்டல துகள்களை விட நீர் துளிகள் வந்து பெரியதா இருக்கும், மிக பெரியது. ஸோ அது அதுல அந்த ஒளி படும் போது அது எல்லா பக்கமும் சமமா சிதறுது. அதனால சூரிய ஒளி என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல நம்மளுக்கு மேகமும் தெரியுது. ஆனா சில நேரங்கள்ல மேகங்கள் அடர்த்தியா இருக்கும் போது அந்த சூரிய ஒளி அதை ஊடுருவி செல்ல முடியாதனால அது நம்மளுக்கு சாம்பல் கலர்லயும் இருண்டதாகவும் தெரியும். அது எஸ்பெஷலி மழை நேரங்களுக்கு முன்னாடி நம்ம பார்ப்போம் அதை. அதுக்கப்புறம் நம்ம வந்து மேகங்களுடைய வகைகளை பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ், எல்லாருக்கும் நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். 10 வகையான மேகங்களை பத்தி பார்த்தோமா? அது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அப்படி சொல்லுவோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்ல இருக்குங்கிறத பத்தி பார்த்தோம். தாழ்வான மேகம், நடுத்தர மேகம், உயர் மேகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்ல இருக்கிறதுக்கு அதுக்குரிய ரீசன் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இந்த பிக்சர் எல்லாருக்கும் நினப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்போ இதுல 10 வகையான மேகம், அதாவது இதெல்லாம் பேசிக். இதை விட அதிகமான இன்னும் நிறைய வகையா மேகங்கள் சொல்றாங்க. ஆனா இது ரொம்ப பேசிக்கான மேகம். நம்ம ரொம்ப டீப்பா போய் அதை பத்திலாம் இன்ஷால்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க தேடுங்க. அப்படி தேடி இது பண்ணீங்கன்னா நீங்க இங்க வந்து ஷேர் பண்ணுங்க தாராளமா. ஆனா நம்ம பார்த்தது பேசிக்கான 10 மேகம். அந்த 10 மேகத்துல குறைந்த வளிமண்டலத்துல இருக்கிறது வந்து நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் 3 மட்டும் நினைப்பு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிரஸ், குமுலஸ், ஸ்ட்ராட்டஸ். அதை நினைப்பு வச்சுக்கோங்கன்னு சொல்லி பார்த்தோம். சிரஸ்னா என்ன? யாராச்சும் ஒரே ஒரு ஆள் சொல்லுங்க பாப்போம். சிரஸ்னா முடி மாதிரி, முடி மாதிரி வெரி குட், மாஷா அல்லாஹ். அப்ப ஸ்ட்ராட்டஸ்னா என்ன? சாரா சிஸ்டர் சொல்லாதீங்க, இப்ப வேற யாராவது சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஸ்னா என்ன? தெரியாட்டி பிரச்சனை இல்லை, நான் நினைப்பு ஓட்டுறதுக்காகத்தான் திரும்பவும் இதை பண்றோம். மறந்துட்டாலும் நோ ப்ராப்ளம். ஒருவேளை நினைப்பு வச்சிருந்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன். எஸ், வெரி குட். ஸ்ட்ராட்டஸ்னா பிளாங்கெட் மாதிரி, லேயர் மாதிரி இருக்கிற ஒரு மேகம். குட். அப்ப குமுலஸ்னா? குமுலஸ்னா குமிஞ்சு இருக்கும். குமிஞ்சு இருக்கும். ஒரு பைல் மாதிரி, ஒரு காட்டன் துணி மூட்டை மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறது தான் குமுலஸ். இந்த 3 வகையான மேகங்களை வச்சுதான் மத்த மேகங்கள் உருவாகுதுங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். சிரசுங்கிறது உயர்ந்த அந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடியது. ஸோ சிரசுங்கிற அந்த முடி மாதிரி இது இருக்க அந்த மேகம் ஸ்ட்ராட்டஸோட சேரும் போது சிரோ ஸ்ட்ராட்டஸும், சிரசுங்கிற மேகம் குமுலஸோட சேரும் போது சிரோ குமுலஸும் உருவாகுது. அதுக்கப்புறம் நடு வளிமண்டலத்துல இருக்கிற அந்த மேகங்களுக்கு வந்து நடு அப்படிங்கிறத லாட்டின்ல ஆல்டோன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ட்ராட்டஸுங்கிற மேகம் நடு வானிலை மண்டலத்துல நம்ம பார்க்கும்போது அதை ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ்னும், குமுலஸை நடு வானிலையில பார்க்கும்போது அதை ஆல்டோ குமுலஸ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இந்த குறைந்த வளிமண்டலத்துல இருக்கிற ஸ்ட்ராட்டஸ் அண்ட் குமுலஸ் அந்த 2 மேகம் இணையும் போது ஸ்ட்ராட்டோ குமுலஸ் உருவாகுது. அந்த இன்னொன்னு என்னன்னா நிம்போஸ் அப்படிங்கிறது வந்து, ஆமா, நிம்போஸ் அப்படின்னா என்னன்னா, நிம்போஸ்னா என்ன? யாராச்சும் சொல்லுங்க பாப்போம். அது கொஞ்சம் பெருசா ராட்சஸ் மாதிரி அடர்த்தியா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மழை வருதுமா? வெரி குட், எஸ். மலை மேகம். நிம்போஸ்ங்கிறது மலை மேகம். அந்த மலை மேகம் வந்து ஸ்ட்ராட்டஸோட சேர்ந்துச்சுன்னா உருவாகிறது தான் நிம்போ ஸ்ட்ராட்டஸ். அதே வந்து நிம்போஸ்ங்கிறது குமுலஸோட சேர்ந்துச்சுன்னா குமுலோ நிம்பஸ் இப்படிங்கிற மேகங்கள் உருவாகும். இதுதான் இந்த 10 வகையான பேசிக்கான மேகம். யாரும் வந்து பாத்தீங்களா மேகத்தை? உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுச்சா? எந்த வகையான மேகத்தை நீங்க பாத்தீங்க வானத்துல? பார்த்தோம் தாங்கம்மா, ஆனா இது என்னதுன்னு கண்டுபிடிக்க முடிய மாட்டேங்குது. பார்த்தா குமுலஸ் மாதிரி இருக்கு, சிரஸ் மாதிரி இருக்கு, அது எப்படின்னு மொத்தமா பெருசாவும் இருக்குது, நிம்பஸ் மாதிரி புரியவே மாட்டேங்குது. இப்ப சிரஸ் மாதிரியான மேகங்கள்லாம் இருக்கும் போது எப்படின்னா, உங்களுக்கு சிரஸ்ங்கிறது முடி மாதிரி தானே, ரொம்ப தின்னா இருக்கும், சீத்ருவான ஒரு மேகம் அது. அப்போ வந்து உங்களுக்கு அது மேகம் வந்து சூரியனை கவர் பண்ணியிருந்தாலுமே ஸ்டில் உங்களுக்கு சூரியனை பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு இந்த ஒரு சிந்தனை வந்துருச்சு தானே. ஸோ அதை நம்ம பார்த்து யோசிக்க இன்னும் கொஞ்சம் நம்ம பெட்டர் ஆகும் இன்ஷா அல்லாஹ். இப்போ அப்புறம் ஒவ்வொரு மேகத்தை பத்தியும் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டா பார்த்தோம். சிரஸ்னா எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி வானிலையை குறிக்குது அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் சிரோஸ்ட்ராட்டஸ், அதோடைய தோற்றம் எப்படி இருக்கும், அது என்ன வானிலையை குறிக்குது. அதுக்கப்புறம் சிரோ குமுலஸ், வெள்ளை திட்டுகளா இருக்கும், வரிசைகளா இருக்கும், அது நல்ல ஒரு வானிலையை குறிக்கும், ஆனா நிலையற்றதா இருக்கும். அப்புறம் ஆல்டோ ஸ்ட்ராட்டஸ், இந்த ஸ்ட்ராட்டஸ் போதே ஓரளவுக்கு கொஞ்சம் மலை வகையான ஒரு இதுதான் அது குறிக்குது நிறைய இடங்கள்ல. அப்புறம் ஆல்டோ கோமுலஸ், அதுக்கப்புறம் ஸ்ட்ராட்டஸ் மேகம், இது வந்து குறைந்த அந்த வானிலையில இருக்கும் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். ஃபாகி டேலாம் இந்த மேகத்தை தான் நம்மளால பார்க்க முடியும்.
புகைமூட்டமா இருக்கு அப்படின்னு சொல்றேன் நானு. அந்த ஆமா. மாதிரி நாட்கள்ல இருக்க மேகம் வந்து ஸ்ட்ராட்டஸ் மேகம் தான். அப்புறம் ஸ்ட்ராட்டோ குமுலஸ், ஸ்ட்ராட்டஸும் குமுலஸும் சேர்ந்து உருவாகிற மேகம். நிம்போ ஸ்ட்ராட்டஸ்ங்கிறது மழை பெய்யக்கூடிய மேகம். அதான் மழை வரப்போகுது அப்படிங்கிற ஆமா, மாதிரி இருக்கு. உம் அடர்த்தியாவும் அடர் சாம்பல் நிறமாவும் இருக்கும். இது நிம்போஸ்ங்கிறது மலை மேகம், இது ஸ்ட்ராட்டஸ்ங்கிறது அந்த லேயரான மேகம். அதோட சேர்ந்து ஒரு பெரிய அந்த அடர்த்தியான சாம்பல் நிற மேகத்தை இது உருவாக்கும். இதுல வந்து தொடர்ச்சியா மழை, தொடர் மழையா பெஞ்சிட்டே இருக்கும். அடுத்தது அந்த குமுலஸ் மேகம், குவிச்சு வச்ச மேகம் சொல்லி பார்த்தோம் தானே, நல்ல வானிலை குறிக்கும். ஆனா பெரிய புயல் மேகமாவும் இது மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுலதான் குமுலோ நிம்பஸ். நிம்பஸ்னா மலை மேகம், அந்த குமுலசுங்கிற மேகத்தோட சேரும் போது குமுலோ நிம்பஸ் உருவாகுது. இது செம்பு வடிவ மேற்புறத்துல செங்குத்தா வளரக்கூடிய மேகமா இருக்கும். இந்த மாதிரி மேகங்கள்ல தான் இடியோட சேர்ந்து நம்மளுக்கு மழை பெய்யும். பயங்கரமா இடி இடிக்குது அப்படின்னா இந்த மேகங்கள், இந்த மேகங்கள்ல இருந்து மழை பெய்யுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது வரைக்கும் தான் நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தோம். ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின். மேகங்கள் ஏன் கீழே விழுறதில்ல? கீழே விழுந்தா நம்ம அது பிடிச்சிரும். வந்து காத்தோட அழுத்தம் வந்து ஜாஸ்தியா இருக்கனால வந்து அது கீழே விழுகிறது இல்ல. அதோட வெரி குட், வெரி குட். ஓகே, பாப்போமா தொடர்ந்து? போலாம். ஓகே, வானிலை ஆய்வாளர்கள் குமுலஸ் மேகத்தை பத்தி பார்த்தோம் தானே, அது வந்து அந்த ஒரு மேகத்துல மட்டும் பார்த்தா சுமார் 1000 லிட்டருக்கு 500 கிராம் அடர்த்தி கொண்டவே அந்த குமுலஸ் மேகம் இருக்குமா. ஸோ அது 1000 லிட்டர் அந்த வாட்டர் வேப்பரால உருவாயிருக்கும். பட் அதோட அடர்த்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். 500 கிராம் தான் அந்த குமுலஸ் மேகம் இருக்கும். சராசரி குமுலஸ் மேகம் சுமார் 2 கிலோமீட்டர் அகலமும் 2.5 கிலோமீட்டர் ஆழமும் மற்றும் சுமார் 200 மீட்டர் உயரமும் கொண்டது. ஆவரேஜான அந்த குமுலஸோட சைஸ் அது சுமார் 1 ட்ரில்லியன் லிட்டர் அளவு ஆகும். இது நமக்கு 500 மில்லியன் கிராம் தண்ணீரை கொடுக்கும். ஸோ ஒரு குமுலஸ் மேகத்துல இருந்து நம்மளுக்கு 500 மில்லியன் தண்ணி கிடைக்கும் கிராம். இது சுமார் 300 நடுத்தர அளவிலான கார்களின் எடை. ஸோ ஒரு காரோட வெயிட்டே எப்படி இருக்கும், இந்த ஒரு மேகத்தோட வெயிட் வந்து 300 காரு சேர்ந்து எவ்வளோ வெயிட் இருக்குமோ அவ்வளோ வெயிட் இந்த ஒரு மேகத்துக்கு இருக்கும். ஏன்னா அவ்வளோ தண்ணி அதுல இருக்குது. இந்த நம்ம பார்த்தோம், தண்ணியில இருந்து உருவாகிறதா மேகம்னு சொல்லிட்டு. அப்போ இவ்வளோ வெயிட் உள்ள ஒரு பொருள் நம்ம தலைக்கு மேல இருக்கு, ஆனா விழுவ மாட்டேது. எப்படி? வெயிட்டா இருந்தா விழுந்துடணும் தானே. ஸோ இப்ப ஏன் அந்த மேகம் மிதக்குது அப்படின்னா, நீராவி சிறு துளிகளா கரையும் போது வெப்பம் வெளியிடப்படுகிறது. இப்ப நம்ம அந்த மேகம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த இதை யோசிச்சு பார்த்தோம்னா, சூரியன் வந்து நீர்நிலைகளை சூடாக்குது. அந்த நீர்நிலைகள்ல இருந்த அந்த நீர் வந்து ஆவியா மாதிரி மேல போகுது. மேல போக போக குளிர்வடையுது. குளிர்வடைஞ்சதோட அந்த ஆவி வந்து அங்க இருக்கிற தூசிகளோட சேர்ந்து சின்ன சின்ன துளிகளா உருவாகுது. இந்த துளிகள் எல்லாம் ஒண்ணு சேரும் போது தான் அந்த மேகம் உருவாகுது. இப்படி மேகம் உருவாகும் போது அந்த சின்ன துளிகள் எல்லாம் சேரும் போது அந்த மேகத்துக்குள்ள ஒரு வெப்பம் உருவாகுது. வெப்பம் வெளியிடப்படுது. ஸோ அந்த வெப்பம் மேகத்தில் உள்ள காற்றை விரிவடை செய்யுது. ஸோ இது சுற்றியுள்ள காற்றோட ஒப்பிடும் போது அதோட அடர்த்தி குறைவா இருக்கு. எப்பயுமே வந்து வார்ம் ஏர், அதாவது சூடான ஏர் வந்து வெயிட்ல குறைவா இருக்கும். கோல்டு ஏர் வந்து அடர்த்தி கூடவா இருக்கும். ஸோ இப்ப மேகங்கிறது வார்ம் ஏர், சூடான ஏருங்கிறனால அது வந்து இந்த மேல இருக்கிற அந்த வளிமண்டலத்துல குளிர்ந்த காற்று தானே இருக்குது. ஸோ அதோட பக்கத்துல இருக்கும் போது அது மிதக்குது. அதனாலதான் அது நம்ம மேல விழுகிறது இல்லை. புரியுதா? அதனால இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம பிசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு சயின்ஸ்ல சொல்லி கொடுப்பாங்க. அப்ப ரொம்ப போரிங்கா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்து நம்ம இது குரானுடைய ஒளியிலன்னு சொல்லிட்டு சிந்திக்கும் போது இது அல்லாவுடைய படைப்பு, அல்லாஹ் எப்படி எல்லாம் படைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும்போது அது போரிங்கா இல்ல, அப்படியே நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்படிலாம் அல்லாஹ் படைச்சிருக்கானா, சுப்ஹான் அல்லாஹ் அப்படிங்கிறதுன்னு நம்மளுக்கு அவனை இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு புகழ முடியுது. ஓகே, இப்ப அந்த மேகம் உருவான வரைக்கும் நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு தானே மேகம் எப்படி உருவாச்சுன்னு. இப்ப மேகம் உருவாகி மேல அதாவது நீரை நம்ம சூடு பண்றோம். இப்ப நம்ம வீட்டிலே எடுத்துக்கோங்க, அடுப்புல வச்சு தண்ணியை சூடு பண்றோம். சூடு பண்ண அந்த தண்ணி நீராவியா மாறுது. மாறின நீராவி மேல அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்குது வானத்தை நோக்கி. மேல போக போக வானம் வந்து ரொம்ப குளிர்வான அந்த வளிமண்டலம் பார்த்தோம் தானே, ட்ரோபோஸ்பியருங்கிறது நல்ல குளிர்வான ஒரு இடம். அந்த குளிர்ந்த இடத்த அடைஞ்சதோட அந்த நீர் ஆவியா இருந்தது டிராப்பா லிக்விட் ஸ்டேட்டுக்கு திரும்ப வருது.
திரும்பவும் திரவ நிலைக்கு வருது. ஆனா அது எப்படி வருதுன்னா சின்ன சின்ன துளிகளா அது மாறும். அந்த சின்ன துளிகள் வந்து வளிமண்டலத்துல இருக்க தூசிகளோட ஒட்டிக்குமா. ஒட்டுனதோட இப்படி நிறைய நீர்த்துளிகள் ஒண்ணு சேர்ந்து உருவாகிறது தான் மேகம். இந்த மேகம் எல்லாம் ஒண்ணு அந்த நிறைய நீர்த்துளிகள் ஒண்ணு சேரும் போது ஒரு வெப்பம் உருவாகுதாம். அந்த நீர்த்துளிகள் எல்லாம் சேர்ந்ததோட அப்ப வெப்பம் உருவாகுதுன்னா அந்த மேகம் வந்து சூடான ஒரு காற்றை வெளியிடுது. ஆனா அந்த மேகத்துக்கு வெளியே இருக்கிற அந்த வளிமண்டலம் இருக்கு தானே, அந்த வளிமண்டலம் இன்னமும் குளிரான நிலையில தான் இருக்குது. அதனால அந்த குளிரான வளிமண்டலத்துல இந்த சூடான மேகமா இருக்கிறனால அது மிதக்குது. இதே வந்து அந்த மேகத்தோடைய டெம்பரேச்சர் இருக்குல்ல, அதுவும் அந்த வளிமண்டலத்துல இருக்க டெம்பரேச்சரும் ஈக்குவல் ஆயிருச்சு, சேம் ஆயிருச்சு அப்படின்னா அந்த மேகம் கரைஞ்சிரும். அந்த இடத்துல அந்த மேகம் இருக்காது. அந்த மேகம் இருக்குது அப்படின்னா அங்க டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் இருக்கிறனாலதான் அங்க அந்த மேகம் இருக்குது. இப்ப ஓரளவுக்கு அப்படி புரிஞ்சிருக்கும். ஈக்குவல் ஆகும்போது மழை பெய்யுமா ரூபி சிஸ்டர்? அப்படி ஈக்குவல் ஆகும்போது மழை பெய்யாது. அது அந்த மேகம் கரைஞ்சு அது வளிமண்டலத்தோட அது அப்படியே உள்வாங்கிரும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த வாட்டர் சைக்கிள் கீழே இருந்து நீராவி மேல போகும், திரும்ப உருவாகும், திரும்ப அப்படி அந்த சைக்கிள் நடந்துட்டே இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஃபேக்டர்ஸ் இருக்கு. இதுல ஒரு பகுதி தான், ஒரே ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன். இதுல என்ன போயிட்டே இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். இப்ப வந்து நம்மளுக்கு இன்டர்நெட் வசதி இருக்கிறனால இன்ஃபர்மேஷன்ஸ் அவ்வளோ கிடைக்குது. நம்மளுக்கு தான் உட்காந்து அதை தேடி பார்த்து அதை உணர்ந்து புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் வேணும். அல்லாஹ்வுடைய படைப்ப எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அறிவுடையோர்கள் சிந்திப்பாங்கங்கிறான். அவங்களுக்குத்தான் இது அத்தாட்சியா விளங்குங்கிறான். இந்த ஒரு நீர்த்துளியை நம்மளால உருவாக்க முடியுமா? ஒரு மேகத்தை ஒண்ணு சேர்க்க முடியுமா? இல்ல கலைக்கதான் முடியுமா? அல்லாஹு அக்பர். படைப்பாளனுடைய படைப்பாற்றல் அதிசயமானது, அற்புதமானது. அல்ஹம்துலில்லாஹ். இப்ப மேகத்தை பத்தி அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இப்ப மேகம் மனிதனுக்கு எவ்வளவு முக்கியம், இத வந்து பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன். பார்த்துட்டு வந்தீங்களா யாரும்? மேகம் ஏன் மனிதனுக்கு முக்கியம்? அது வந்து பூமியோட நம்ம டெம்பரேச்சர் தட்பவெப்ப நிலையை வந்து சரிப்படுத்துறதுக்கு முக்கியமா இருக்கு. வெரி குட், வெரி குட், மாஷா அல்லாஹ். ஒண்ணு. சூரியனோட அந்த ரேஸ், அந்த கதிர்வீச்சு வந்து தான் வாங்கிட்டு வெப்பத்தை வந்து சீரா வைக்கிது வரணும், வெரி குறைக்கிறதுக்கு குட். உதவுது. மாஷா அல்லாஹ். மேகத்தை பார்க்கையில அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ், இவ்ளோ டிசைன் 10 டைப் இதுல நீ வச்சிருக்கியா யா அல்லாஹ் அப்படின்னு ஒரு அல்ஹம்துலில்லாஹ். வானத்தை பார்க்கையில யா அல்லாஹ் 7 விதமான கதிர்கள், அதுல எங்களுக்கு ப்ளூ தான் தெரியுற மாதிரி வச்சிருக்கியா, வேற எல்லாம் நீ எங்கேயா அல்லாஹ் வச்சிருக்க? அல்ஹம்துலில்லாஹ் யா அல்லாஹ். ஒரு சுப்ஹான் அல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ். அதை நினைச்சு பார்த்து ஒவ்வொன்றும் சொல்லுவோமே, அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அதுக்கு எவ்வளவோ கூலி அல்லாஹ் தருவான். இன்ஷா அல்லாஹ். மேகங்கிறது மழைக்கு முக்கியமான ஒரு காரணம் மேகம். வெரி குட், மாஷா அல்லாஹ். கண்டிப்பா. இப்ப சில இடத்துல வானம் வந்து ஃபுல்லா நீளமா பிளேன் ஆயிக்குமே, ஒரு மேகமும் இல்லாம. இப்ப ஓ நீங்க சொன்ன மாதிரி அந்த மேகங்கள் அந்த இடத்துல கரைஞ்சு இருக்குமா? சேம் ஓ சேம் அந்த சூடு ரெண்டு பக்கமும் ஒரு வளிமண்டலத்திலயும் இங்கேயும் ஒரே மாதிரி சூடு வந்து இப்ப ஆமா கரைஞ்சிடுமா அந்த இடத்துல? ஆமா ஆமா, அந்த மாதிரி இருக்கறதுனாலதான் அந்த இடங்கள்ல மேகங்கள் இல்ல. அது மட்டும் ஓகே. இல்லாம காற்று வந்து உங்களுக்கு மேகங்களை நகர்த்தி கொண்டே தானே போகுது. சோ அது மேகங்கள் ஒரே இடத்துலயே இருக்கிறது இல்ல தானே. அது மட்டும் இல்லாம மேகத்தை வந்து மூவ் பண்ண அதோடைய ஷேப்ஸும் மாறிட்டே இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா. ரப்புல் ஆலமீன் எவ்வளவு பெரிய படைப்பாளன் நமக்கு இன்னைக்கு மறைஞ்சு இருக்கான். அவனுடைய படைப்பை பார்த்து நம்பிக்கை கொள்ள சொல்றான். நீங்க என்ன பார்த்து நம்பிக்கை கொள்ள வேணாம், என்னுடைய படைப்புகள் பாருங்க, இதையே நான் இவ்வளவு படைச்சிருப்பேனா, இவ்வளவு உருவாக்கி இருப்பேன்னா நான் எப்படி இருப்பேன். நீங்க நம்பிக்கை கொண்டு ஈமான் கொண்டு நான் சொல்றத கேட்டு நல்ல அமல் செஞ்சீங்கன்னா, சில விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், பொறுமையோட சகிப்புத்தன்மையோட அது கண்ட்ரோல் பண்ணி இருந்தீங்கன்னா, உங்களுக்கு நான் கிஃப்ட் வச்சிருக்கேன். நம்ம சொல்றோம்ல, இட்ஸ் சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஓ, என்ன நீங்க பார்த்து இத நான் அப்பயே பார்த்துட்டேன். அவ்வளோ ஒரு பெரிய, நான் பார்க்கவே இல்லை, எங்க வாங்கி வச்சிருந்தீங்க இந்த கிஃப்ட, எப்ப போய் வாங்குனீங்க? அதுல ஒரு மூச்சும் ஒரு பெருமூச்சும், அது ஒரு தோலை குளுக்குறதும், அதுல மூஞ்சில ஒரு பிரைட்னஸும் வருதுல, அப்படி கல்பெல்லாம் அப்படி மலர்ந்து போய் ரோஜா மாதிரி இருக்குல்ல, அது மாதிரி தான் எல்லாம் வச்சிருக்கோம். இது நான் சும்மா ஏதோ எனக்கு தெரிஞ்சதுல சொல்றேன்.
அல்லாஹ்வ அவனுடைய படைப்புகளை பார்த்து நம்ம ஈமான் கொண்டோன்னு சொன்னா அவனுடைய படைப்பு ஏராளம் இருக்கு. அதனாலதான் அல்லாஹ் சிந்திக்கக்கூடியவங்களுக்கு பல சான்று இருக்குன்னு சொல்றான். இந்த வானத்தை பார்த்து என்னென்ன கொஸ்டின் வருது, அந்த கொஸ்டின் மூலமா நமக்கு வந்த சிந்தனை என்ன, இவ்வளவு பெரிய பானத்தை படைச்சு இயக்குறவன் ஏன் நம்மளுடைய ஆஃப்டர் ஒரு 2-3 துவா அவ்வளவுதானே கேட்கிறோம். ஏன்னா வீடு வேணும்னு கேட்கிறோம், கார் வேணும்னு கேட்கிறோம், அதுக்கு மேல நகை வேணும்னு கேட்கிறோம், புள்ள ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகணும்னு கேட்கிறோம், நல்ல வேலை வேணும்னு கேட்கிறோம், கல்யாணம் முடிக்கணும்னு கேட்கிறோம், பிள்ளை பெறணும்னு கேட்கிறோம், முடிஞ்சு போச்சு அவ்வளவுதானே. அல்லாஹ் தாலா சொல்றான், ஆந்தும் அஷத்து ஹல்கன் நாமி ஸமா பனாஹா, இந்த வானத்தை நான் படைச்சிருக்கிறது பெருசா உங்களை படைச்சிருக்கிறது பெருசா பாருங்க. சூரா நாசியாத் எடுத்து போய் பாருங்களேன், அல்லாஹ் தாலா சொல்றான். அப்ப இதெல்லாம் நமக்கு பார்க்கல, இத நமக்கு இவ்வளவு பெரிய பிரமாண்டத்தை இயக்கக்கூடியவனுக்கு, ஆட்சி செய்யக்கூடியவனுக்கு நம்மளுடைய துவாவை கபூல் செஞ்சு நம்ம கேட்கறது கொடுக்கறது பெரிய விஷயமா அப்படின்னு அந்த அல்லாஹ்வோட உருக்கத்தோட, ரப்பே நீ கொடியா அல்லா, நிச்சயமா எங்களுக்கு கொடுப்பையா அல்லா, மனுஷங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்டா சொல்லி காட்டுவாங்க யா அல்லா, ஏசுவாங்க யா அல்லா, பேசுவாங்க யா அல்லா, நீ தானே எங்களுக்கு இவ்வளவு படைச்சு வச்சிருக்க, அப்ப எங்களுடைய தேவையை நிறைவேற்ற மாட்ட, இவ்வளவு ஆழமும் அன்பும் நம்ம ரப்பு மேல வரும் இல்லையா. அதெல்லாம் பார்த்தோம். இப்ப அதே மாதிரி இப்ப இந்த மேகம் அது எதுக்காக நமக்கு இருக்கு, அதனுடைய விஷயங்கள்லாம் என்னன்னு பார்க்கல, நமக்கு எப்படி இருக்கும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். மேகங்கள் ஏன் மனிதனுக்கு முக்கியம் அப்படின்னா, மேகம்தான் மழை மற்றும் நன்னீரை நம்மளுக்கு கொடுக்குது. மேகங்கள் மழையையும் பனியையும் கொண்டு வருகின்றன. இது நமக்கு குடிப்பதற்கும் விவசாயம் செய்வதற்கும் மற்றும் அனைத்து வகையான வாழ்க்கைக்கும் புதிய தண்ணீரை வழங்குகிறது. மேகங்கள் இல்லாட்டி மழை இல்லை, மழை இல்லாட்டி பயிர்கள் இல்லை, காடுகள் இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, இருக்கிறதுக்கு வீடு இல்லை. நம்மளால ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழவே முடியாது மேகங்கள் இல்லாட்டி. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் தாலா சொல்றான்ல, வானிலிருந்து நம்ம நீரை இறக்கி உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் பயிர்களுக்கும் நம்ம நீர் புகட்டுகின்றோம். அடுத்தது, பூமியோட வெப்பநிலையை ஒழுங்குபடுத்துறதுக்கும் மேகங்கள் ரொம்ப உதவுது. மேகங்கள் பூமியின் வெப்பநிலையை கட்டுப்படுத்த உதவுகின்றன. பகலில் சில மேகங்கள் சூரிய ஒளியை மீண்டும் விண்வெளியில் பிரதிபலிக்கின்றன மற்றும் கிரகத்தை குளிர்விக்க உதவுகின்றன. இரவில் மேகங்கள் ஒரு போர்வை போல செயல்படுகின்றன, வெப்பத்தை பிடித்து மேற்பரப்பை வெப்பமாக வைத்திருக்கின்றன. ஸோ டே டைம்ல மேகம் ஒரு மாதிரியான ஜாப் பண்ணுது, நைட் டைம்ல மேகம் வேற ஒரு இதை பண்ணுது. பகல்ல மேகத்துக்கு மேல சூரிய ஒளி பட்டு அது பிரதிபலிச்சு அந்த மேகம் நம்ம மேல அது அந்த சூரிய ஒளி தாக்காம நம்ம பாதுகாத்துக்கிறது. நைட்ல ஒரு போர்வை மாதிரி இருந்து பூமியை நல்ல வெப்பமா நம்மளுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்குது. அடுத்தது, சுற்றுச்சூழல் அமைப்புகளை ஆதரிக்கிறது. மேகங்களிலிருந்து வரும் மழை ஆறுகள், ஏரிகள் மற்றும் மண்ணுக்கு உணவளிக்கிறது. இது தாவரங்கள், விலங்குகள் மற்றும் முழு சுற்றுச்சூழல் அமைப்புகளையும் ஆதரிக்கிறது. பாலைவனங்கள் கூட முக்கிய ஈரப்பதத்தை கொண்டு வர அவ்வப்போது மேகங்களை நம்பியுள்ளன. ஸோ அந்த என்வாயர்மெண்டல் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகணும், நம்மளுடைய வாழ்க்கை அழகான முறையில் அது நடக்கணும்னா அதுக்கு மேகங்கள் ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹோல் பிளானட்டுக்குமே, தாவரங்கள், விலங்குகள், நம்மளுடைய சுற்றுச்சூழல் எல்லாத்துக்கும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, எந்த ஒன்றையும் நான் வீணாக படைக்கல. அடுத்தது, காலநிலை மற்றும் வானிலை முறைகள். மேகங்கள் பூமியின் காலநிலை அமைப்பின் முக்கிய பகுதியாகும். அவை வானிலை முறைகளை பாதிக்கின்றன, உலகம் முழுவதும் ஈரப்பதத்தை கொண்டு செல்ல உதவுகின்றன, மேலும் புயல்கள், காற்று மற்றும் வெப்பநிலையை பாதிக்கின்றன. ஸோ மேகத்தோடைய அளவு, மேகத்தோடைய அந்த தன்மை அதெல்லாம் வச்சுதான் வானிலை இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்ச ஓரளவுக்கு நம்ம பார்த்த மேகங்கள்ல பார்த்தது தானே. நிம்பஸ்லாம் இருந்தா மழை வரும். ஸோ புயல்கள் நம்மளுக்குரிய ஒரு முக்கியமான ஒரு பயன் அல்ஹம்துலில்லாஹ் மேகத்து மூலமா கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு சௌகரியமாகவும் நம்மளுடைய எவ்ரிடே டியூட்டியை பார்க்கறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கிறது நம்ம மேகங்கள் இருக்கிறதுனாலதான். நேரடி சூரிய ஒளி தடுப்பதன் மூலம் மேகங்கள் வெப்பமான நாட்களை குளிர்விக்கின்றன. அவை வானிலையை முன்கூட்டியே கணிக்க உதவுகின்றன, விவசாயம், பயணம் மற்றும் அன்றாட வாழ்க்கைக்கு உதவுகின்றன. இது இல்லாம மேகங்களை பார்ப்பது வானிலையை கணிக்க உதவும். உதாரணமாக கருமேகங்கள்னா சாத்தியமான மழை, இப்ப போயிட்டு வெளியே துணி காய போடக்கூடாது அப்படிங்கறது நம்மளுக்கு கணிக்க முடியுது. வானிலை ஆய்வாளர்கள் புயல்கள், மழைப்பொழிவு, வெப்பநிலை மாற்றங்கள் இதெல்லாத்தையும் மேகத்தை வச்சுதான் நம்மளுக்கு சொல்றாங்க. ஓகே, இப்ப மேகத்தை பத்தி ஓரளவுக்கு பார்த்தாச்சு அல்ஹம்துலில்லாஹ். மேகத்தின் மூலம் நாம் பெறும் படிப்பினைகள் என்ன?
யாருக்காவது எதுவும் சொல்றீங்களா? மேகத்து மூலமா நம்ம என்னெல்லாம் படிப்பினை பெற்றுக்கிட்டோம், இல்ல உங்களுக்கு பர்சனலா என்ன விஷயங்கள் தோணுச்சு? சிந்திச்சு அல்லாஹ்க்கு நன்றி சொல்லி சுப்ஹானல்லாஹ் சொல்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, பாப்போம். நீரை அல்லாஹ் பல நிலைகளில் படைத்துள்ளான். நீர் திடமாக, திரவமாக மற்றும் வாயு நிலைகளில் உள்ளது. தண்ணீரை அல்லாஹ் திட நிலையிலையும் படைச்சிருக்கான். திடனா சாலிடா இருக்கிறது, திரவம்னா லிக்விடா இருக்கிறது, வாயுனா கேஸ் நிலையில. அல்லாஹ் அந்த நீரை 3 நிலைகள்லையும் படைச்சிருக்கிறான். இந்த நீர் தான் நம் தலைக்கு மேல் மேகமாக மிதக்கிறது என்றால் எவ்வளவு ஆச்சரியம்! தண்ணீரை இவ்வாறு மிதக்க வைக்கும் ஆற்றல் பெற்றவன் அல்லாஹ் ஒருவனே. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வின் ஆற்றல் சாத்தியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்டது. நம்ம தண்ணி நம்ம தலைக்கு மேல மிதக்கும் அப்படின்னு சொன்னா நம்ப முடியாத ஒரு விஷயமா தான் அது இருக்குது. சாத்தியப்பட்ட ஒரு விஷயமா நம்ம அறிவுக்கு எட்டல. ஆனா சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் நம்ம தலைக்கு மேல தண்ணி தான் மிதக்க வச்சிருக்கிறான். சோ நம் வாழ்விலும் சாத்தியத்திற்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்களை நடத்த வல்லமை பெற்றவன் அல்லாஹ் ஒருவனே என்பதற்கு மேகம் ஒரு சாட்சியாக உள்ளது. எனவே அல்லாஹ்விடம் முழு நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இப்ப மேகத்தை பத்தி பார்த்து முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த இதுக்கு மூவ் பண்ணலாமா? அல்ஹம்துலில்லாஹ்டா, அல்ஹம்துலில்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தண்ணிய பாருங்க, எவ்வளவு ஒரு அழகா தண்ணி. அது ஆவியா போயிட்டு தண்ணி அது திடமா இருக்குது. தண்ணின்னு சொல்றோம். அல்லாஹு அக்பர். ரஹ்மானே, உன்னை புகழ்றதுக்கு இன்னும் எத்தனை நாக்கு இருந்தாலும் பத்தாது. சுப்ஹானல்லாஹ். யா அல்லாஹ், வீணான வயிற்றிலிருந்து எங்களை பாதுகாத்தரலையா அல்லாஹ். யா அல்லாஹ், உனக்கு நன்றி சொல்லி நாவை தந்தரலையா அல்லாஹ். உன்னை பற்றி புகழும் உள்ளத்தை தந்தரலையா அல்லாஹ். எங்கள் நேரங்காலங்களை பயனுள்ள வகையில் நீ ஆக்கி வையா அல்லாஹ். ஆமென். So, இப்ப நம்ம வானத்தை பத்தி அந்த ஆல இம்ரான்ல 190வது வசனத்துல வந்ததுல வானங்கள் அப்படிங்கிற அந்த வானங்களை பத்தி ஓரளவுக்கு பார்த்தாச்சு. இன்னமும் வானத்தை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம அடுத்தடுத்து வசனங்கள் பார்க்கும் போது வானத்தை பத்தி இன்னும் டீப்பா பார்ப்போம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கேன். அதனால இப்ப அடுத்து அந்த வசனத்திலேயே இருக்க அடுத்த பகுதியான பூமி, வானங்கள் மற்றும் பூமின்னு தான் நல்லா சொல்றோம். ஸோ அந்த பூமியோட ஒழுங்கமைப்பை பத்தி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் அடுத்தது. ஸோ இப்ப நம்ம வானத்தை பத்தி பார்த்துட்டோம், மேகத்தை பத்தி பார்த்துட்டோம். இதுல யாருக்கு எதுவும் கொஸ்டின் இருக்கா? நம்ம பூமிக்கு மூவ் பண்றதுக்கு முன்னாடி, இல்ல வேற எதுவும் தெரிஞ்சுக்கணுமா, இல்ல இன்னும் வேற எதுவும் பார்க்கணுமா அப்படின்னா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்கறேன். இந்த வசனங்களை எல்லாம் கேட்கும் போது அல்லாஹ் தஆலா சொல்றான், 18வது ஜுசு, அது அஃப்லஹல் முஃமினூன். அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்டா அவங்களுடைய உள்ளங்கள் சிலிர்த்து நிற்கும், அவங்களுடைய ஈமான் அதிகரிக்கும். உண்மையிலேயே சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். அவனுடைய அத்தாட்சிகள் உண்மையில் வித்தியாசமானது. அவனுக்கே எல்லா புகழும். நீங்க இப்ப பாத்தீங்களே, பார்த்த விஷயத்துல உங்களுக்கு என்ன தோணுது? இந்த வானத்தை, பூமியை, இந்த ஆய்வுகளை பார்க்கும்போது நிச்சயமா அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதணும், அவருடைய சட்டதிட்டங்களை விளங்கணும், அதுக்கடுத்து அதனுடைய மீனிங்கை பார்க்கணும், தர்ஜுமாவை படிக்கணும், அதுக்கடுத்து தஃசீர்கள் நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு ஒவ்வொன்றுக்கும் ஹதீஸ்களை விளக்கங்களையும் கொடுத்திருக்காங்க. அதுக்கு மேல சிந்திக்கணும். அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு வசனத்தையும் சிந்திங்க, சீர்தூக்கி பாருங்க, ஆய்வு செய்யுங்க. உங்களுக்கு இதுல படிப்பினை இருக்கு. ஆனா எல்லாருக்கும் கிடைக்காது. யார் அறிவுள்ளவங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். யா அல்லாஹ், எங்களை எல்லாம் அறிவுள்ள மக்களின் கூட்டத்தில் சேர்த்து வை யா அல்லாஹ். யா அல்லாஹ், அதெல்லாம் உன்னுடைய சான்றுகள் எல்லாம் விளங்கி உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக ஆக்கி வை யா அல்லாஹ். ஆமீன். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையில இன்னைக்கு மேகம், அந்த மலை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேகத்தோட முக்கியத்துவம் இதுகெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹ் பிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பே ரஹ்மானே ரஹீமே, யா அல்லாஹ், நாங்கள் கற்றுக்கொண்ட இந்த விஷயங்கள் மூலம் படிப்பினை பெற்று உனக்கு அதிகமாக நன்றி செலுத்தக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், ஈமானில் உறுதியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய நேரங்களை பயனுள்ள வகையில் ஆக்கி, யா அல்லாஹ், எங்களுக்கு பயனுள்ள கல்வியை தந்தருள்வாயாக. எங்களுடைய இடமிருந்து வரக்கூடிய எல்லா அமல்களையும், அதில் வரக்கூடிய தவறுகளை நீ மன்னித்து நீ முழுமையாக கபூல் செய்து நிறைவான கூலியை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ். ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.